படைத்தலைவர்களுக்கு வேற நேரமாச்சு. நம்மளுக்கு கிடைச்ச காலையை அடிமை பண்ணி நல்லா வேலை செய்யறா, சொல்ற வேலையெல்லாம் செய்யறா, சுறுசுறுப்பா இருக்கா, எதை சொன்னாலும் செஞ்சிடறா. நான் கொடுத்து வச்சவதான். அம்மா அம்மா, இப்பதான் நினைச்சிட்டு இருந்தேன். வா வா, சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டியா? ஆமாம்மா, நீ சொன்ன வேலையா அப்படியே செஞ்சு முடிச்சிட்டேன். பரவாயில்ல, நல்ல பிள்ளையா இருக்கியே. அம்மா, நான் உடல் பொண்ணு கேட்கலாமாம்மா? கேளுமா, அம்மாட்ட தானே கேட்க, கேளு. அம்மா, நான் துணி தைக்கும் போது படைத்தளபதியோட ட்ரெஸ்ஸில் ரத்தமா இருந்துச்சுமா. யுத்தத்துக்கு போனாங்கன்னா ரத்தம் படத்தனமா செய்யும். அம்மா, இந்த ரத்தம் புண்ணுப்பட்ட ரத்தம் மாதிரி இருந்துச்சுமா, அதாம்மா கேட்டேன். ஆமாம்மா, நம்ம படைத்தளபதிக்கு குஷ்டன்ற பொண்ணு இருக்கு. வெளியே யாருக்கும் தெரியாது. நான் வாங்கிட்ட மட்டும்தான் சொல்றேன். நீ வெளியே யார்கிட்டையும் சொல்லிடாத, சரியா? சரிம்மா, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேம்மா. உங்ககிட்ட மட்டும் சொல்லலாமாம்மா? சொல்லுமா, தாராளமா சொல்லு. எங்க இஸ்ரேல் தேசத்துல எலிசாங்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்காங்கம்மா. அவங்ககிட்ட மட்டும் நம்ம தளபதி போயிட்டாங்கன்னா சுகம் கிடைச்சிருமா. ப்ளீஸ்மா, எப்படியாவது அனுப்பிடுமா. சரி சரி, இஸ்ரேல் தேசத்துக்கு நம்ம படைத்தளபதியை எப்படியாவது அனுப்பிட வேண்டியதான். எவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கோம், உடம்புலாம் வலிக்கு. சே, வீட்டுக்கு வந்தால் நிம்மதி இருக்குன்னு பார்த்தா இந்த பொண்ணு நாத்தம் சகிக்க முடியல. நமக்கு இந்த பொண்ணு என்னைக்கு தான் ஆகுமோ தெரியலையே. கஷ்டமா இருக்கு. ஐயா ஐயா, நம்ம வீட்டில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு இருக்கால்ல, அவ ஒரு முக்கியமான விஷயம் சொன்னா. நீங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்காராம். அவர்கிட்ட போனால் கண்டிப்பாக உங்களுக்கு சுகம் ஆகுமா. சீக்கிரம் போய் சுகத்தை வாங்கிட்டு வந்துடுங்க ஐயா. போங்க போங்க. சரி சரி, நான் இப்போ உடனே நான் கிளம்பிடுறேன். இவ்வளோ நேரம் பிரயாணம் பண்ணி நம்ம இஸ்ரேல் தேசத்துக்கே வந்தாச்சு. பரவாயில்ல, இன்னைக்கு அந்த தீர்க்கதரிசி நம்ம உடம்புல இது 1000 ஆவியை விட்டு நம்ம குஷ்டத்தெல்லாம் நீக்கிடுவாரு. இனிமே நமக்கு கவலையே இல்லை. யோ, உடனே தீர்க்கதரிசி வெளியே வர சொல்லியா? ஐயா, நான் கூப்பிடுறேன் ஐயா, கூப்பிடுறேன் ஐயா. ஐயா ஐயா, தீர்க்கதரிசி ஐயா, சீக்கிரம் வெளியே வாங்க ஐயா. ஐயா ஐயா, உங்களை பாக்குறதுக்கு சீரிய நாட்டு படைத்தலைவர் நாகமான் வந்திருக்காரு ஐயா. ஐயா, நீங்க தான் ஐயா சுகம் கொடுக்கணும். வாங்க ஐயா, ஐயா வாங்க ஐயா. ஐயா, சீரிய நாட்டு படைத்தலைவர் நாகமான் வந்திருக்காரு. அவரை யோர்தான்ல போய் 7 முறை உங்க சொல்லுங்க. அவர் உடம்புல இருக்கிற குஷ்டத்தை எல்லாம் தேவன் நீக்கி போட்டுருவாரு. அந்த நாகமான யோர்தான் நதிக்கு கூட்டுட்டு போங்க. 7 முறை உங்க சொல்லுங்க, அவருக்கு எல்லாம் சரியாயிரும். நானும் இந்த தீர்க்கதரிசி எதையாயிலும் என் உடம்புல தடை விட்டு என் குஷ்டத்தை நீக்குவான்னு நான் நினைச்சேன். ஆனா இவரு இந்த யோர்தான்ல போய் 7 முறை உங்கணுமா. என் நாட்டுல எவ்வளோ நதி என்ன அழகான தண்ணிலாம் ஓடுது. அதை விட்டுட்டு இந்த யோர்தான்ல நான் முங்க போறேன். விட மாட்டேன். நான் இந்த நதியில முங்க மாட்டேன். என் நாட்டுக்கே நான் போயிடுறேன். நீ நினைச்சது ஒண்ணு, இப்போ நடக்குது ஒண்ணு. நீ நினைச்ச எதையாவது தடையுள்ளான்னு நினைச்ச. ஆனா இந்த ஊழியக்காரு ஈஸியா கிட்ட யோசனை முகமா வேண்டாம். உனக்கு இந்த பொண்ணு சொல்ல ஆகாது. இந்த நாட்டம் உன்னை விட்டு போகாது. சீக்கிரமா உன் நாட்டுக்கு
ஐயா ஐயா வாங்க ஐயா. ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் சொல்லல ஐயா. அந்த நதியில போய் 7 முறை முங்க தானையா சொன்னாங்க. வாங்க ஐயா, முங்குங்க ஐயா, எல்லாம் சரியாயிரும் ஐயா. சரி, ஏதோ சொல்லிட்டேன், முங்கி பார்ப்போம். வாங்க வாங்க எல்லாம் போ. யோர்தானுக்கே வந்தாச்சு. அந்த தீர்க்கதரிசி வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு 7 முறை இந்த யோர்தானை முங்கிற வேண்டியதான். என்ன அற்புதம் இது! என் உடம்புல அந்த புண்ணு காணாம போயிட்டு தட கூட இல்லை. இது என்ன அற்புதம்! எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்குது. இந்த இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட தேவனை நான் கண்டதே இல்லை. இந்த தேவன் தான் மெய்யான தேவன். உலகத்துக்கெல்லாம் இவர் தான் தேவனா இருக்கிற, ஆண்டவரா இருக்கிற இவரை நான் நம்புறேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. எனக்கு அற்புதம் செஞ்சுட்டாரு. நல்ல வேலை, அந்த ஊழியக்கார வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என் மனசுல இருந்த பெருமையை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். இப்போ மன தாழ்மை தரிச்சிட்டு வந்ததுனால எனக்கு அற்புதம் நடந்துச்சு. இந்த யோதனை நான் உங்களை எனக்கு சுகம் கிடைச்சிச்சு. இந்த இஸ்ரவேல்ல இந்த தேவன் இப்படி அற்புதம் செஞ்சிட்டார். இனிமே நான் இந்த இயேசுக்காக தான் வாழ்வேன். நீங்களும் உங்க மனசுல இருக்கிற பெருமையை தூக்கி போட்டுருங்க. மனசுல தாழ்மை தரிச்சுக்கோங்க. நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க.